நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் தெய்வம் நம்மை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழிநடத்துவாராக. இந்த நாளில் தெய்வம் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23-24 வசனங்கள். எரேமியா 9:23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு அருமையான வசனம் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொல்லியிருக்கிறார். மென்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மென்மை பாராட்ட வேண்டுமாம்? பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளையும் அழகாக சொல்லுகிறார். அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மென்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மென்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மென்மை பாராட்ட வேண்டாம். வேலை குறித்து ஒன்றும் மென்மை பாராட்ட வேண்டாம். எதை குறித்து மென்மை பாராட்ட வேண்டுமாம்? மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளையும் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளையும் அநேக நேரம் நம்முடைய ஞானங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம், நம்முடைய செல்வங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், நம்முடைய படிப்பை நினைத்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளையும் நாம் வேதத்தில் பார்க்கும்போது சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கும்போது 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று தாவீது சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, நாமும் அநேக நேரங்களில் அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி விடுகிறோம். நான் அப்படியல்ல, நான் இப்படி என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமாம்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து. அதான் ரோமர் புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இன்னொரு இடத்து கலாத்தியர்ல சொல்லும்போது சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, மேன்மை பாராட்டுவது எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் மேன்மை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் விற்கப்பட்டு போவார்கள். வேறு எந்த காரியத்தை குறித்தும் நாம் பெருமை பாராட்டினாலோ மேன்மை பாராட்டினாலோ அவைகள் ஒன்றுக்கும் உதவாது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தன்னை முழுவதுமாய் நமக்காக தந்த அந்த காரியங்களை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை தான் இங்கே அழகாக சொல்கிறார். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும்
செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரை பற்றிய அறிவு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. நாம் நம்முடைய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வல்லவர், அவரே பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய அறிவு என்ன? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, எப்படி நாம் நம்முடைய கர்த்தரை அறிந்து வைத்திருக்கிறோம்? அந்த அறிவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமாம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, பவுலடியார் அழகாக சொல்கிறார், நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. அழகாக அவர் முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தபடியினால், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வல்லவர். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நாம் இயேசு கிறிஸ்துவை சரியாய் அறிந்து கொள்ளாதவர்களாகவே காணப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுகின்ற அந்த அறிவு, எப்படி தாவீது கோலியாத்துக்கு முன்பாக எல்லாரும் நிற்க பயப்பட்ட நேரத்தில் தைரியமாக கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க இவன் யார் என்று சொல்லி தாவீது கோலியாத்துக்கு முன்பாக எவ்வளவு தைரியமாய் நின்றானோ, என் தேவன் பெரியவர் என்று சொல்லி எப்படி கர்த்தரை அறிந்து கொண்டது நிமித்தமாய் கோலியாத்தின் முன்பாய் தைரியமாய் நின்றானோ, அப்படிப்பட்ட அறிவு நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த நடத்துதல், அப்படிப்பட்ட நடத்துதல்களை தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் விசுவாசத்தை தொகுக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் கர்த்தரே, அவரே நம்மை நடத்த வேண்டும். தாவீதை அவர் ஒரு முறை சிங்கத்தின் மூலம் காப்பாற்றினார், சிங்கத்திடமிருந்து காப்பாற்றினார், ஒருமுறை கரடியிடமிருந்து காப்பாற்றினார். இப்படி அந்த காரியங்களை சிங்கத்தை முறியடிக்க உதவி செய்தார், கரடியை முறியடிக்க உதவி செய்தார். இப்படி காரியங்களின் வழியாய் அவனை நடத்தி கோலியாத்துக்கு முன்பாகவும் தைரியமாய் நின்று அவைகளின் ஒன்றை போல இவனும் இருப்பான் என்று சொல்லத்தக்கதாக அவனுக்கு ஒரு தைரியத்தை அவர் கொடுத்திருந்தார். அவன் கர்த்தரை அறிந்திருந்தான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்னை நடத்தும், சிலுவையில் எனக்காக அவர் இரத்தத்தை சிந்தினபடியினால், என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தபடியினால், என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். இந்த நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளையும், இயேசு என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிறாரோ, அவருடைய சாயல் எப்போது நம்மிடத்தில் பிசாசானவன் அவருடைய சாயலை காண்கிறானோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான காரியம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, அதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவேன் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமை அடைவோம், நாமும் அவருடைய மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுவோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போது இருக்கின்ற அதே நிலைமை அல்ல. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து நான் இயேசுவை போல மாறுவேன்.
இயேசு என்னில் வாழ்வார். எப்படி இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதே காரியங்களை நானும் செய்வேன். பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவை பிரதிபலிக்கின்ற அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையில் மெருகேற்றி நான் என் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அவரை போல அவருடைய மகிமையில் நானும் மகிமை அடைவேன் என்கிறதிலை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். எனக்கு அன்பார்ந்த இந்த காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து இயேசுவின் சாயலை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த மேன்மையிலே அந்த காரியத்திலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்படி நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அறிவு, நாம் கர்த்தரை அறிந்து வைத்திருக்கிற அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது? நாம் முதலாக வேதனைகள் கஷ்டங்கள் வரும்போது யாரை நாம் தேடுகிறோம்? எப்படி நம்முடைய விசுவாசம் இருக்கிறது? விசுவாச வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்படுகிறோம்? சற்று நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் மற்றவர்களைப் போல ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்து விடாதபடிக்கு ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இப்படி எதை குறித்து மேன்மை பாராட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் அதான் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சிலுவையை குறித்து, கர்த்தரை குறித்து, கர்த்தர்களை மகிமை அடைய செய்வார் என்கின்ற நிலவை குறித்து, அவருடைய சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும் போது நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நாளுக்காய் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அவரை அறிந்து வைத்திருக்கின்ற அறிவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். நாங்கள் வேதத்தில் பார்த்தோம்ப்பா, ஒவ்வொரு நாளும் மகிமை மேல மகிமை அடைந்து பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய சாயலை பெறுவோம் என்கின்ற அந்த காரியத்தில் நாங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளைகளை நடத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்த உண்மை அது வெளிப்படுத்துகின்ற அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில தாங்கப்பா. உலகத்திற்காய் மரித்தவர்களாக, உலகத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டவர்களாக, உலகம் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டதாகவே காணப்படும்படியாய் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தேவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரடிகளால் சொல்லும்போது என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னது போலப்பா, பலவீன நேரத்தில் அப்பா நிம்முடைய பலன் எங்களுக்கு பூரணமாக இருக்கிறபடியினால் அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும்படியாய் தேவர்களை கிருபை தாங்க. எல்லாவற்றிலும் கூட இந்த வழி நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தில் தருகிறேன்ப்பா. பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா, கிருபையால் நிரப்புங்கப்பா, வியாதிகளை சுகமாக்குங்கப்பா, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு அந்தகார கிரியின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்து நொறுக்கிப்படுகிறப்பா. பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இன்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.